சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ல 4 செக்டார் மாடல் பார்க்க போகிறோம். இதை தமிழில் 4 துறை பொருளாதாரத்தின் வருமான சுழல் ஓட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி 2 and 3 செக்டார் மாடலை பார்த்துட்டோம். அதோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 4 செக்டார் மாடல்னால் என்னன்னு பார்ப்போம். 4 துறை பொருளாதாரங்கிறது ஒரு ஓப்பன் எக்கனாமி. அப்படின்னா நம்ம நாடு பொருளாதாரத்தோட வெளிநாடு பொருளாதாரத்தின் பங்கேற்பதான் திறந்த பொருளாதாரம், ஓப்பன் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 செக்டார் மாடலில் எந்தெந்த செக்டார் துறைகள்லாம் வருங்கிறத பார்ப்போம். அதில் முதல்ல இருக்கிறது ஹவுஸ் ஹோல்டு, இல்லத்துறை. அதுக்கடுத்ததாக இருக்கிறது ஃபெம், நிறுவனத்துறை. அதுக்கடுத்ததாக இருக்கிறது கவர்மெண்ட், அரசாங்கத்துறை. இது போக தான் எக்ஸ்டர்னல் செக்டார், அயல்நாடு வணிகத்துறை. இந்த 4 செக்டாரோட தொடர்பை பற்றி பேசுகிறதான் 4 செக்டார் மாடல். இப்போ நம்ம இதை இன்னும் விளக்கமாக பார்ப்போம். ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவைப்படக்கூடிய இன்கம், வருமானங்கிறது ஃபெம் நிறுவனத்திலேருந்து கிடைக்குது, அங்கே போய் வேலை பார்க்குற மூலியமா. அதே மாதிரி ஃபெம் நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கிறது ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறவங்க, அதாவது இல்லத்துறையில் இருக்கிறவங்க செலவு பண்ணுற மூலியமா, அந்த நிறுவனத்தோட பொருளை வாங்குறது மூலியமா நிறுவனத்துக்கு பணம் வருது. இது 2 செக்டார் மாடல், 2 துறை பொருளாதாரம். இதில் கவர்மெண்ட், அரசாங்கம் உள்ளே வந்துச்சுன்னா இது 3 துறை பொருளாதாரமாக ஆயிரும், 3 செக்டார் மாடலாக ஆயிரும். அரசாங்கம் ஹவுஸ் ஹோல்டு, இல்லத்துறைக்கும் ஃபெம் நிறுவனத்திட்டையும் டேக்ஸ் வாங்குவாங்க, வரி வாங்குவாங்க. இது மூலயமா அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் அந்த ரெவென்யூவை அவங்களே வச்சுக்கிட மாட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணுவாங்க. இல்லத்துறைக்கு சோசியல் டிரான்ஸ்ஃபர் மூலியமாக செலவு பண்ணுவாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. அப்படின்னா பென்ஷன், ஓய்வு ஊதியம், சப்சிடிஸ், இந்த மாதிரி மூலியமா. அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபெம் நிறுவனத்துறைக்கும் செலவு பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த நிறுவனம் உற்பத்தி பண்ண பொருட்களை வாங்குறது மூலியமா. இப்படி அந்த நிறுவனம் உற்பத்தி பண்ற பொருளை அரசாங்கம், கவர்மெண்ட் வாங்குறது மூலியமா அந்த நிறுவனத்துக்கும் ரெவென்யூ, வருமானம் வரும். இப்படி அரசாங்கம் அந்த நிறுவனத்திலேருந்து வாங்கக்கூடிய பொருட்களை தான் ஹவுஸ் ஹோல்டு, இல்லத்துறைக்கு பிடிஎஸ்ஸாக கொடுக்குறாங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்து மூலியமாக கொடுக்குறாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரேஷன் கடை. இதெல்லாம் தான் 3 செக்டார், 3 துறை பொருளாதாரம். இப்போ இதில் வெளிநாட்டு வணிக தொடர்பை நம்ம பற்றி பேசினோம்னா இது 4 செக்டார் மாடலாக மாறிடும், 4 துறை பொருளாதாரமாக ஆயிரும். இதில் ஹவுஸ் ஹோல்டு, இல்லத்துறைங்கிறவங்க உள்நாட்டில் உற்பத்தி பண்ண பொருட்களை மட்டும் வாங்காம, அதாவது உள்நாட்டு ஃபெம் நிறுவனங்கள் உற்பத்தி பண்ண பொருட்களை மட்டும் வாங்காம வெளிநாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணுற பொருட்களை வாங்குறது நம்ம நாட்டை பொறுத்து அது இம்போர்ட், இறக்குமதி. அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் ஃபேமில் உற்பத்தி பண்ண பொருட்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு, இல்லத்துறை வாங்குவாங்க. இது நம்ம நாட்டை பொறுத்து எக்ஸ்போர்ட், ஏற்றுமதிம்பாங்க. இப்படி நம்ம நாட்டு பொருளாதாரம் வெளிநாட்டு பொருளாதாரத்தோட தொடர்பில் இருக்கிறது தான் 4 செக்டார் மாடல், 4 துறை பொருளாதாரம். வெளிநாட்டு பொருட்களை ஹவுஸ் ஹோல்டு, இல்லத்துறை வாங்குறதுனால அது இம்போர்ட்டடாக ஆயிடுது, இறக்குமதியாக ஆயிடுது. நம்ம நாடு ஃபேம் செக்டார், நிறுவனத்துறையில் உற்பத்தி பண்ணுற பொருட்களை வெளிநாடு வாங்குறதுனால அது எக்ஸ்போர்ட்டாக ஆயிடுது, ஏற்றுமதியாக ஆயிடுது. இப்போ 4 செக்டார் இருக்கக்கூடிய நாடுகளில் எப்படி தேசிய வருமானம், நேஷ்னல் இன்கம் கேல்குலேட் பண்ணுவாங்கங்கிறத பார்ப்போம். நம்ம நாடான இந்தியாவும் 4 துறை பொருளாதாரம் தான், 4 செக்டார் மாடல் தான். இப்போ நம்ம தேசிய வருமானம், நேஷ்னல் இன்கம்மை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்ப்போம். C+I+G+X-M பண்ணோம்னா நம்ம நேஷ்னல் இன்கம்மை கண்டுபிடிச்சிடலாம். சினா கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அப்படின்னா நுகர்வு செலவுன்னு அர்த்தம். ஐனா இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், முதலீட்டு செலவு. ஜீனா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரசாங்க செலவு. இப்போ இது போக கூடுதலா X-M, எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், ஏற்றுமதியோட, எம்னா இம்போர்ட், இறக்குமதியை கழிச்சிட்டோம்னா X-M கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அப்படி கண்டுபிடிச்சதை எல்லாத்தோட கூட்டிட்டோம்னா தேசிய வருமானம், நேஷ்னல் இன்கம்மை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் 4 துறை பொருளாதாரத்தில் தேசிய வருமானத்தை கண்டுபிடிப்பாங்க. நம்ம இந்தியாலையும் இந்த மெத்தடில் தான் தேசிய வருமானத்தை கேல்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நாடு ஒரு 4 செக்டார் மாடல் தான். இதெல்லாம் தான் 4 துறை பொருளாதாரத்தின் வருமான சுழல் ஓட்டம், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் 4 செக்டார் மாடல்.